வணக்கம். ஸ்டாலின் கஜானாவை தூக்கிய போலீஸ் அதிர்ச்சியில் ஸ்டாலின் நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் முறைகேடு, ஊழல், தமிழ்நாட்டில் கடனை பெற்று 7 லட்சம் கோடி வரை கடனை உயர்த்தி அந்த பணங்கள் எல்லாம் எங்கு போனது என்பதை எல்லாம் கண்டுபிடித்த முதல்வர் விஜய் அவர்கள் IAS IPS அதிகாரிகளுடன் நடத்திய 2 நாட்கள் மாநாட்டின் முடிவில் சுமார் 7 நாட்களுக்கு பிறகு அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட திமுகவின் மாஜி அமைச்சர்கள்தான் தற்பொழுது அரசு கஜானாக்களை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளனர். எல்லா திட்டங்களுக்கும் பல கோடிகள் செலவாகும் என்று வரம்பிற்கு மீறி பணத்தை பெற்றுள்ளனர். அந்த பணங்களை எல்லாம் திமுகவின் அமைச்சர்களது உறவினர்கள், பினாமிகளது பெயரில் மாற்றியுள்ளனர். இந்த ஒட்டுமொத்தமான கஜானாக்கள் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் திமுகவின் அமைச்சர்கள், MLAக்கள், மாஜி நிர்வாகிகள் அனைவரது வங்கி கணக்குகளிலும் பினாமிகளது கணக்குகளிலும் சேகரிக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் கைப்பற்றியுள்ளனர். இன்னும் 48 மணி நேரங்களுக்குள் திமுகவின் ஒட்டுமொத்தமான கஜானாவும் பறிமுதல் செய்யப்படும். சுமார் 5000 கோடிக்கு மேலாக ஒரே இரவில் கூண்டோடு கைது செய்யப்பட்டால், பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் திமுக ஒவ்வொரு தேர்தல்களிலும் தோல்வியைத்தான் தழுவும். இந்த பணங்களை வைத்துதான் திமுக தேர்தலையும் சந்திக்கிறது. இனியும் இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காது. மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். அதே சமயம் திமுக தேர்தலை சந்திப்பதற்கு பணமும் இனி அவர்களது கையில் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது தாவேகாவின் ஆட்சியை கலைத்து விடலாம், மக்களை திசை திருப்பி விடலாம் என்பதற்கேற்ப பல்வேறு திட்டங்களையும் போட்டுள்ளது. ஆனால் மக்கள் திமுகவைத்தான் விரட்டுகிறார்களே தவிர தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை வரவேற்று தாவேகா காமராஜர் ஆட்சியை போல பின்பற்றுகிறார்கள், எம்ஜிஆரின் ஆட்சியை போல பின்பற்றுகிறார்கள். ஊழலற்ற, லஞ்சம் இல்லாத அரசை ஏற்படுத்தியுள்ளார் முதல்வர் விஜய் என்று பாராட்டு மலைகளும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் தாவேகாவை எதிர்த்து திமுகவினர்களும் நடத்தக்கூடிய போராட்டங்களும் தோல்வியில்தான் முடிந்துள்ளது. திமுகவின் MLAக்களும் அமைச்சர்களும் கடந்த 3 நாட்களாக ஆளும் கட்சியை விமர்சனம் செய்வதிலிருந்து தவிர்த்து விட்டார்கள். ஏனென்றால் தூத்துக்குடி MLA மார்க்கண்டேயன் அவதூறாக பேசிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இதை எதிர்த்து, தாவேகாவை எதிர்த்து திமுகவின் தலைவரோ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியோ எந்த ஒரு களத்தில் இறங்கி போராட்டமும் நடத்தவில்லை. அதற்கு காரணம் திமுகவின் MLAக்கள் மீதுதான் தவறுகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தேவையில்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது, அதையும் மீறி நடத்தினால் அது நமக்கே ஆபத்தாக மாறிவிடும் என்று திமுக தற்பொழுது உணர்ந்துள்ளது. இதனால் தலைமையே அமைதியாக இருக்கும் பொழுது MLAக்களும் நிர்வாகிகளும் ஏன் தேவையில்லாமல் விஜய் அவர்களை பகைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி தற்பொழுது மௌனமாகவும் இருக்கிறார்கள். ஆனால் பணங்கள் விஷயத்தில் கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேல் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களது கஜானாவும் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு வருடமும் சரி, ஒவ்வொரு தேர்தலிலும் சரி, கோபாலபுரத்திற்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட தொகை, ஒவ்வொரு நபர்களுக்கும் மாஜி அமைச்சர்களுக்கும் குறிப்பிட்ட தொகை கொடுக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. அந்த நேரத்தில் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும், சிட்டிங் MLAக்கள், முன்னாள் MLAக்கள் பாரபட்சம் பார்க்காமல் கோபாலபுரத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்களது உத்தரவிற்கு இணங்க கூண்டோடு கஜானா முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் சிறையில் அடைக்கக்கூடிய நிகழ்வுகளும் தமிழ்நாட்டின் அரசியலில் நடக்கும். இது நடந்தால் அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் வருமான வரிகளின் பணங்கள் எல்லாம் மத்திய அரசிற்குத்தான் செல்கிறது என்று கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் தெரிவித்திருப்பார். ஆனால் ஒவ்வொரு நிதிகளில் இருந்தும் திமுகவின் கோபாலபுர குடும்பத்திற்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்
செல்கிறதாம். வருமானத்திற்கு அதிகமாக வரிகளை செலுத்தக்கூடிய தமிழக மக்கள் அதுவே டாஸ்மாகில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலாக 10 ரூபாய் 15 ரூபாய் காலி பாட்டில்கள் அந்த அட்டை பெட்டிகள் போன்றவைகளில் இருந்து வரக்கூடிய உபரி லாபம் இவற்றை எல்லாம் தமிழக அரசின் கஜானாவில் சேர்க்காமல் அமைச்சர்களது கஜானாவிலும் எம்எல்ஏக்களது கஜானாவிலும் திமுகவின் ஆட்சியில் சேகரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகளும் எழுதப்பட்டுள்ளது. அனைத்தையும் எம்எல்ஏக்களுக்கு எதிராக கடந்த திமுகவின் ஆட்சிக்கு எதிராக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அனைத்தையும் முதல்வர் விஜய் அவர்களிடம் தெரிவித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முழு தகவலையும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அடுத்த 48 மணி நேரங்களுக்குள் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களது கஜானா முழுவதும் பறிமுதல் செய்யப்படும். இதனால் திமுக நிலைகுலைந்து போய்விடும். ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக தோல்வியை மட்டும்தான் சந்திக்கும். ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கக்கூடிய தேர்தல்கள் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களும் கூட்டணி கட்சிகளும் திமுகவை வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். இனி நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், திமுகவின் கூட்டணி இல்லாமல் ஒரு இடங்களை கூட திமுகவால் வெற்றியடைய முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒவ்வொரு திமுகவின் தொண்டர்களும் கதிகலங்கி இருக்கிறார். ஏனென்றால் தேர்தலில் 100% வெற்றியே கொடுக்க வேண்டும் என்று தலைவர் கூறிவிட்டார். ஆனால் கூட்டணி இல்லாமலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் களத்தில் பணத்தை இறக்குவதற்கும் தயக்கம் காட்டுகிறார்கள். ஆப்போசிட்டாக இருப்பது அதிமுக இல்லை தாவேகா என்ற காரணத்தினால் இரு கட்சிகளை எதிர்த்து பணத்தை செலவழித்து தேர்தலில் தோல்வியடைந்தால் அந்த பணத்தை நாம் மீண்டும் பெற முடியாது. அதே சமயம் வட்டியும் கட்ட முடியாது. கடன் வாங்கிதான் சில பேர் கட்டுவார்கள். இதனால் தேர்தலை சந்திப்பதற்கே பல நிர்வாகிகள் தயக்கம் காட்டுகிறார்களாம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் விடாப்பிடியாக தேர்தலில் போட்டியிட்டே ஆக வேண்டும், பணங்களை நீங்கள் தான் செலவு செய்ய வேண்டும் என்பதையும் உத்தரவை பிறப்பித்திருந்தார். இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் திமுகவின் மாஜி அமைச்சர்களது கஜானா எங்கு இருக்கிறது, யாருக்கெல்லாம் இதில் பங்கு இருக்கிறது என்பதை எல்லாம் முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் அனைத்து கஜானா பணங்களையும் கைப்பற்றினால் அது திமுகவிற்கு மீள முடியாத ஒரு தோல்வியாக அமையும். அது மட்டுமல்ல, கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அவர்கள் சிறையிலிருந்து ஜாமீனில் வருவதற்கு ஒரு கடினமான சூழலாக உருவாகும். நண்பர்களை, கைப்பற்ற பணத்தை என்ன செய்யலாம், எந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்யலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த கையெழுத்து போட வேண்டும் என்றால் என்ன கையெழுத்து போடலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.